Hello guys, welcome back to Backstage. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சைபர் டாஜ் அப்படிங்கிற ஒரு காயினை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காயினை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கற மட்டும் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல Telegram சேனல்ல ஃப்ரீ ஆட் டிராப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கு. அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. வாங்க guys, வீடியோக்குள்ள போலாம். சைபர் டாஜ் அப்படிங்கிற ஒரு காயின் இது வந்து டீசென்ட்ரலைஸ் மீம் டோக்கன் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு மீம் காயின் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த காயின். பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் ஸ்வாப், சைபர் ஸ்டேக்கிங், சைபர் கேம் அப்படிங்கிறது மூணுமே அவங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் அதோட சூப்பரான விஷயம். இல்லை அதோட மீம் காயின் மாரி இருந்தாலும் இதோட ப்ராஜெக்ட் வந்து கேமிங் ப்ராஜெக்ட் மாரி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஆல்ரெடி பிஸ்னஸ் இன்சைடர்ல எல்லாம் ஃபியூச்சர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வெப்சைட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க வந்து லான்ச் வித் பிளாஸ்ட் ஆஃப் 70% ஓட சப்ளை வந்து டோட்டலா வந்து பர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கறது போல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மார்க்கெட்டிங்காக என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கிறது சைபர் டாஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன லேஅவுட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் அது சைபர் டாஜோட ஸ்வாப்னு லான்ச் பண்ணல. ஸோ அதோட லேஅவுட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதான் சைபர் டாஜ் கேம். ஸோ இதுல கேம் விளையாண்டாலே உங்களுக்கு வந்து காயினை வந்து ஏர்ன் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இலான் மஸ்க் ஒரு ஃபேஸ் அப்படி ரிசம்பிள் பண்ற மாதிரி ஒரு இது போட்டோஸும் போட்டிருக்காங்க சைபர் டாஜ் கேமுக்கு. ஸோ எந்த அளவுக்கு லிக்விடிட்டி டேக்கிங் கொடுக்குற ரிவார்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே 2% கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ கனெக்ட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகுது. கமிங் சூன் போட்டாங்க. ஸோ சைபர் கேம்ஸ் இப்படி தான். ஸோ இதுதான் இதோட காயினோட ஒரு ஃபியூச்சர்ஸான ஒரு ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா, ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். ஸோ இந்த காயினோட ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம பார்க்கலாம். இதான் காயின் மார்க்கெட் கேப்லோட ப்ரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏன் இந்த காயின் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ சைபர் டாஜ் ட்ரெண்டிங்ல நம்பர் 1ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த காயின் நான் இப்போ நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த காயினை பற்றி கொஞ்சம் படிக்கும்போது தான் தெரிஞ்சு ஃபியூச்சர்ஸ் என்னன்னா Binance ஸ்மார்ட் செயின்ல ரன் ஆகுது. ஸோ ஈஸியாக நம்ம பை பண்ணிக்கலாம் ட்ரஸ்ட் வாலெட் மூலியமா. ஸோ இன்னைக்கு இருக்கிற ப்ரைஸுக்கு வந்து நான் ஒரு சின்ன இது காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த காயினை வாங்கினீங்கன்னா $1 கிட்டத்தட்ட 500 crores ஆஃப் காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிக சப்ளை. ஸோ அந்த அளவுக்கு அதிக சப்ளைங்கிறது வந்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு சப்ளைன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 quadrillion. ஸோ 100 quadrillion. பட் அவங்க நம்ம வெப்சைட்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 70% வந்து அவங்க ஆல்ரெடி பர்ன் பண்ணாங்க. ஸோ அப்போ 30 quadrillion காயின் தான் இப்போ அவங்ககிட்ட இருக்கு. ஸோ 30 quadrillionங்கிறது ரொம்ப அதிகம் தான். அதனால தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட $1 உங்களுக்கு 500 லிட்டர் ஆஃப் காயின்ஸ் வந்து தராங்க. ஸோ அது வாங்கணும்னு நினைக்கிறது கம்மி ரேட்ல போட்டு கூட விரும்புறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இது பேன்கேக் டூடோ ஜிடி அப்படிங்கிறதுல மட்டும் தான் எக்ஸ்சேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த காயினோட இது. ஸோ பிஎஸ்சி ஸ்கேன்லையும் நம்ம வேணா செக் பண்ணிக்கலாம். ஸோ பிஎஸ்சி ஸ்கேனை கிளிக் பண்ணி நம்ம ஒரிஜினலாக ரியலா இல்லையான்னு கூட பார்த்துக்கலாம். ஸோ பிஎஸ்சி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வரைக்கும் 7000 பேர் தான் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. ஏன்னா இது லான்ச் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2-3 days தான் ஆகுது. அதனால தான். ஸோ இதில் வந்து நம்ம ஹோல்டர்ஸ் கிளிக் பண்ணி நம்ம உண்மைதானா 70% பர்ன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ன் அட்ரஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க 70% பர்ன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்ல இதுலேயே ட்ரான்ஸ்ஃபரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24/7 எவ்வளோ நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வாங்குறது உங்களோட விருப்பம் தான். இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. பட் கம்மி ரேட்ல வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா $1 உங்களுக்கு 500 crores காயின் கிட்ட வரும்போது கொஞ்சம் கம்மியாகவே வாங்கிக்கோங்க. ரொம்பலாம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ட்ரெண்டிங் இருக்கிறதுனால இந்த காயின் நான் போட்டேன். ஸோ இது வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இந்த ரியலாக கொண்டு வராங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியும். மோஸ்ட்லி வாங்குறது லிமிட்டாக வாங்கிக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். முடிஞ்சதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ, பாய்.